திருவாரூர் மாவட்டம் விளமல் பகுதியில் டாடா ஏஸ் வாகனம் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் பள்ளி மாணவன் உட்பட 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். வணக்கம். மேலும் அவர் திருவாரூர் அருகே உள்ள இளவங்கரக்குடிய பகுதியை சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவரது மகன் தினேஷ், வயது 16. தினேஷின் தந்தை உயிரிழந்த நிலையில் தினேஷ் திருவாரூரில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். திருவாரூர் நகரத்திற்கு உட்பட்ட ரமேஷ் என்பது மகன் அபினேஷ் வர்மா, வயது 20. ரமேஷ் கொடிக்கால்பாளையத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நண்பர்களான தினேஷ் மற்றும் அபினேஷ் வர்மா இருவரும் கூத்தாநல்லூரில் பழுது நீக்கப்பட்ட அபினேஷ் வர்மாவின் பல்சர் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு திருவாரூர் நோக்கி வந்துள்ளனர். இந்த நிலையில் திருவாரூரில் இருந்து மருந்தங்களுக்கு மருந்து ஏற்றிக்கொண்டு சென்ற டாடா ஏசி வாகனத்தை சிவராஜ், வயது 33 என்பவர் இயக்கி கொண்டு சென்றுள்ளார். இந்த டாடா ஏசி வாகனம் விளம்பல் என்கிற இடத்தில் இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் இண்டிகேட்டர் போட்டு திரும்பிய போது அபினேஷ் வர்மா ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் டாடா ஏசி வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்ட பலத்த காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடல்களை கைப்பற்றி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்குழு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் விபத்தில் சிக்கிய 2 வாகனங்களையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.